நம்ம சகோதரி எல்லாம் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஜூன் மாசம் அன்னைக்கு நம்ம தலைவர் 8000 ரூபாய் கூப்பன் ஒண்ணு கொடுக்க போறாரு, இல்லத்தரசிகள் கூப்பன். அதுல என்ன வாங்கலாம்னு இப்ப நீங்க எல்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அம்மா சொல்லுது, நீ என்னடி வாங்க போற? நீ என்னக்கா வாங்க போற? அதை சொல்லு, அப்பதான் நான் சொல்லுவேன். நீ என்ன வாங்க போறன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா, நான் இப்பயே கடையில போய் 3 பொருள் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு. என்னம்மா எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டேன். படுத்துக்கிட்டே ஆன் பண்ணி ஆஃப் பண்ற ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன். எந்திரிச்சு சுவிட்ச் போட முடியல. அன்னைக்கு ராத்திரி எந்திரிச்சு ஃபேன் சுவிட்சை போடுறேன்னு பிளக்குக்குள்ள கையை விட்டுட்டேன். சாக்கடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டேனப்பா. அதனால இப்ப படுத்துக்கிட்டே ஆன் பண்ணி ஆஃப் பண்ற ரிமோட் ஃபேன் ஒண்ணு கடையில இருந்துச்சு, அதை எடுத்து வச்சிருக்கேன். புது வாஷிங் மிஷின் ஒன்ன பார்த்தேன். எங்க வீட்டுல இருக்க வாஷிங் மிஷின் துவைக்கிற வேலையை தவிர மற்ற எல்லாம் பாக்குது. கொரன்னு சத்தம் வருது. நான் இந்த புது மிஷினை மாத்திக்கிறேன் அப்படின்னு 2வது பொருள் எடுத்து வச்சிருக்கேன். 3வது பொருள் என்னமா எடுத்து வச்சிருக்கேன்னா, எலக்ட்ரிக் ஸ்டவ், மின்சார அடுப்பு. இது 3ஐயும் எடுத்து வைக்க ஜூன் மாசம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு. இன்னும் எலெக்ஷனே முடியலையுமா? யாரு முதலமைச்சர், யாரு சட்டமன்ற உறுப்பினர்னே முடிவாகலையே. அதுக்குள்ள நீ எப்படி 3 பொருள் எடுத்து வச்சேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, எங்க ஐயா ஸ்டாலின் எதை சொன்னாலும் செஞ்சு காட்டுவாரு. அவர் மேல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. வாக்களிப்பீர் உதயசூரியன்.